ஸ்ரீ ரேவா காண்டம் 14ஆம் அத்தியாயம். காலராத்திரி தேவி பிரபஞ்சத்தை அளிக்கிறாள். யுதிஷ்டிர மன்னர் வினவினார். பின்னர் தவத்தையே செல்வமாக கொண்ட அந்த புகழ்பெற்ற முனிவர்கள் அனைவரும் உயர்ந்த உலகிற்கு சென்றனர். அதன் பின்னர் என்ன அற்புதம் நிகழ்ந்தது? மார்க்கண்டேய முனிவர் பதிலளித்தார். நர்மதை நதிக்கரையில் வசித்தவர்கள் சென்ற பிறகு அனைத்து உயிரினங்களையும் அழிக்கும் பயங்கரமான பிரளயம் ஏற்பட்டது. ரிக், யஜுர் மற்றும் சாமவேத மந்திரங்களால் பிரம்மதேவரும் மற்றவர்களும் கைலாய மலையின் உச்சியில் அமர்ந்திருக்கும் நித்திய பெரும் கடவுளான சிவபெருமானை போற்றினர். இறைவா, தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களுடன் இந்த பிரபஞ்சத்தை அழித்தருளும். 1000 யுகங்களின் முடிவு வந்துவிட்டது. அது அவற்றை அழிக்கும் சக்தி கொண்டது. என் வடிவத்தை ஏற்று இந்த தென்படும் உலகங்கள் அனைத்தும் உம்மால் படைக்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை ஏற்று இவை நிலைநிறுத்தப்பட்டன. அதே வடிவம் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணு என 3 வடிவங்களாக பிரிந்துள்ளது. பெரும் இறைவா, பரமேஷ்டியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த உண்மையான வார்த்தைகளை கேட்டதும் பெரும் கடவுளான சிவனார் பூர்லோகம் முதல் பிரம்மலோகம் வரை பரவியுள்ள எல்லாவற்றிலும் பெரியதான அண்டத்தை ஊடுருவிச் சென்றார். அப்போது அவர் அந்த இருவருடனும், பிரம்மா மற்றும் விஷ்ணு உமையுடனும் தனது பரிவாரங்களுடனும் இருந்தார். நீலலோகித பெருமாள் 7 உலகங்களையும் ஊடுருவி அவர்களுடன் ஆதியற்ற தெய்வீக சிவலோகத்தில் பிரவேசித்தார். அங்கு காற்று இல்லை, அங்கு ஆகாயம் இல்லை, நெருப்பு இல்லை. சங்கரனாராகிய இறைவன் உமையுடன் இருந்த இடத்தில் நிலப்பரப்பு இல்லை, சூரியன் இல்லை, கோள்கள் இல்லை, நட்சத்திர கூட்டங்கள் இல்லை, திசைகளும் இல்லை. அங்கு திசை காவலர்கள் இல்லை. சிறந்த அரசனே, இன்பமும் துன்பமும் கூட இல்லை. ஞானிகள் அதை பிரம்மனின் உலகம் என்று அழைத்தனர். அதை சிவனாரின் உலகம் என்றும் அழைக்கின்றனர். மற்றவர்கள் அவரை ஈசன் மற்றும் க்ஷேத்ரஜ்ஞன், உள்ளுரை ஆன்மா என்று அழைக்கிறார்கள். சாங்கியர்கள் அவரை ஆதி முக்தி என்று போற்றுகிறார்கள். சிலர் அவரை சிறந்த பிரம்மன் என்று அழைக்கின்றனர். சிலர் அவரை தொன்மையான பிறப்பெற்ற ஈசானனாகிய சர்வன் என்று அழைக்கின்றனர். சிலர் அவரை ஒரு வடிவமானவர் என்றும், சிலர் பல வடிவமானவர் என்றும், முதல்வன் மற்றும் அவ்யயன், மாற்றமற்றவன் என்றும் அழைக்கின்றனர். அது நிறமோ பெயரோ வம்சமோ இல்லாத ஒரு பொருள். ஞானம் பெற்ற அறிஞர்கள் அதை 4வது நிலை துரிய பதம் என்று அழைக்கின்றனர். அது விஞ்ஞானத்தின் முழுமையான அறிவின் தன்மையுடையது, தியானத்திற்குரிய பொருள். அது ஆத்மாவில் நிலை பெற்றிருக்கும் மிக நுட்பமானது, மிக சிறந்த ஈசானன், மகா உன்னதமானவன். பின்னர் அந்த மூவரும் ஈச பெருமானிடம் வந்து ஒரே வடிவமாக ஒன்றிணைந்தனர். அவர்களே தங்களின் தனித்தனி வடிவங்களில் இந்த முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கிறார்கள். ருத்ர வடிவத்தில் இறைவனார் அனைத்து உயிரினங்களையும் அளிக்கிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வடிவத்தில் அவர் உலகங்களை காக்கிறார். பிரம்மதேவர் வடிவத்தில் அவர் படைப்பிற்கு காரணமாக இருக்கிறார். அந்த பெரும் இறைவன் பிரகிருதியுடன் இணையும் போது காலனாகிறார். பல வடிவங்களை கொண்ட மதிக்கத்தக்க பிரகிருதி அவர் பக்கத்தில் நிலை பெற்றிருக்கிறாள். இதை அறிந்தவர்களும் சொற்களின் பொருளை தெரிந்தவர்களும் அதை பிரகிருதி என்று அழைக்கிறார்கள். பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இடையிலான வேறுபாட்டிற்கு காரணம் பரமேஸ்வரரே. அவரிடமிருந்து அசையும் மற்றும் அசையா உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சமும் தோன்றியது. யுகத்தின் முடிவு வரும்போது அது அவனுள் ஒன்றிவிடுகிறது. பகம் மற்றும் லிங்கத்தால் குறிக்கப்படும் அனைத்தும் பரமேஷ்டியால் வியாபிக்கப்பட்டுள்ளன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக வடிவத்திலும் மகேஸ்வரனார் லிங்க வடிவத்திலும் இருக்கிறார்கள். விஷ்ணுமூர்த்தி பகம் என்று அழைக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் எல்லா காலங்களிலும் பிரகாசிக்கிறார். பாதி மற்றும் உலகங்களில் போற்றி பாடப்படுகிறார். கீயத்தே, அவர் பூலோகம் மற்றும் புவர்லோகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் ஊடுருவியுள்ளார். விசனா, நுழைதல் காரணமாக அவர் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். அவர் அனைத்து தேவர்களுக்கும் சமமான மகாபிரபு. பாசனம், பிரகாசித்தல் மற்றும் கமனம், சஞ்சரித்தல் காரணமாக பகம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அறிஞர்கள் இதை லிங்கம் என்று அழைக்கிறார்கள், ஏனெனில் பிரம்மதேவர் முதல் ஒரு புல்லின் நுனி வரை உலகில் உள்ள அனைத்தும் இதில் ஒன்றிணைந்து ஐக்கியமாகின்றன. அதன் பிறகு அருகில் நின்று கொண்டிருந்த தேவியிடம் மகாதேவர் கூறினார்,
பேரழகு பெண்ணே, தாமதிக்க வேண்டாம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் அழித்து விடுவாய். சந்திரனின் வெண்மையான கதிர்களைப் போல பிரகாசிக்கும் அந்த சாந்தமான வடிவத்தை கைவிடுவாய். ஒரு பயங்கரமான வடிவத்தை எடுத்து அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை அழித்துவிடு. தாமரை கண் கொண்ட தேவியே, பயங்கரமான மற்றும் கோரமான பூத கூட்டங்களால் சூழப்பட்டு உயிரினங்கள் நிறைந்த இந்த முழு உலகத்தையும் விழுங்கிவிடு. அதன் பிறகு நான் பிரபஞ்சத்தை அழித்து அதை வெள்ளத்தில் மூழ்கடிப்பேன். எல்லாவற்றையும் ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாற்றிய பின்னர் நான் உன்னுடன் மகிழ்ச்சியாக உறங்கச் செல்வேன், கண்ணுறக்கம் கொள்ளச் செல்வேன். அன்னையான ஸ்ரீதேவி கூறினார், அத்யந்த பேரொளி கொண்ட இறைவா, நான் இந்த அண்டத்தை அழிக்க விரும்பவில்லை. இதன் தாயாக இருந்த நான் இது அசைவற்று மிகுந்த துன்பத்தில் இருக்கும்போது இதை விழுங்க மாட்டேன். இயல்பான பெண்மை சுபாவத்தால் என் இதயம் கருணையால் உருகுகிறது. பிரபஞ்சத்தின் இறைவா, நான் எப்படி இந்த அண்டத்தை எரிக்க முடியும்? எனவே சங்கரரே, நீரே இந்த அண்டத்தை அழித்து விடுங்கள். இவ்வாறு கூறப்பட்டதும் துர்ஜடி நீலலோகிதர் கோபமடைந்தார். அவர் மகேஸ்வரி தேவியை ஒரு கர்ஜனை போன்ற ஹூம் என்ற ஒலியுடன் கடிந்து கொண்டார். கோபத்தால் கண்கள் ஜொலிக்க அவர் இவ்வாறு கூறினார், ஹூம் பட் துவம் சஹ். பரதகுல தோன்றலே, ஹூங்காரத்தால் அவமதிக்கப்பட்டதும் அகன்ற விழிகளையும் பருத்த தொடைகளையும் இடுப்பையும் கொண்ட அந்த தேவி உடனடியாக காலராத்திரி கொடுங்கனவு போல பயங்கரமான தோற்றம் கொண்டாள். சீரும் கர்ஜனை போன்ற உரத்த ஒலிகளை எழுப்பி அவள் 10 திசைகளையும் அதிரச் செய்தாள். மிகுந்த பயங்கரமான ஒரு மின்னல் கீற்று போல அவள் உருவத்தில் பெரிதானாள். அவள் ஒரு மின்னல் கீற்று போல பார்ப்பதற்கு கூட முடியாதபடி பேரொளி கொண்டவளாக இருந்தாள். அவள் மின்னல் கீற்றுக்களின் கொத்துக்கள் போல வேகமாக அசைந்தாள். அவள் மின்னலின் ஜுவாலைகள் கீற்றுகள் போல கிளர்ச்சியுடனும் கோபத்துடனும் இருந்தாள். அவளுடைய விழிகள் நெருப்பு பிழம்பு போன்ற மின்னலை போல் இருந்தன. அவளுடைய கூந்தல் கலைந்திருந்தது, விழிகள் அகன்றிருந்தன. அவளுடைய கழுத்தும் வயிறும் ஒல்லியாக இருந்தன. அவள் ஒரு புலியின் தோலை அணிந்திருந்தாள். ஒரு மலைப்பாம்பு பூணூலாக செயல்பட்டது. அவள் நெருப்பு பிழம்பு குவியல் போல ஜொலிக்கும் தேள்கள் மற்றும் பல்லிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். உயரத்திலும் பருமனிலும் அவள் 3 உலகங்களையும் மூடியிருந்தாள். அவளுடைய அங்கங்கள் பிரகாசித்தன. கருநாகங்கள் காதணிகளாக செயல்பட்டன. அவள் பல வண்ணங்களை கொண்ட ஒரு தடியை உயர்த்தி பிடித்திருந்தாள். அவள் புலியின் தோலால் தன்னை மூடியிருந்தாள். பிரபஞ்சத்தை அழிக்கும் அந்த மிகவும் பயங்கரமான தெய்வம் வாயின் மூலைகளை நக்கியபடி உருவத்தில் பெரிதானாள். அவள் ஹூம் என்ற ஒலியை எழுப்பி சீறினாள். அவள் வாயை அகலத் திறந்து கர்ஜனை ஒலிகளை எழுப்பி முழு பிரபஞ்சத்திற்கும் கிளர்ச்சியை ஏற்படுத்தினாள். அவளை பின்தொடர்ந்த பூதங்கள் துள்ளி குதிக்கத் தொடங்கின. அவள் தன் கோபத்தை வெளிப்படுத்தி ஆழமாக மூச்சு விட்டாள். உரக்கச் சிரித்து அவள் நாசி துவாரங்களை சிதைத்தாள். அவளுடைய விழிகள் ஒரு நெருப்பு குழி போல இருந்தன. கூர்மையான ஒலிகளை எழுப்பி அவள் முழு பிரபஞ்சத்தையும் எரித்தாள். இவ்வாறு எரிக்கப்பட்டதால் தேவர்கள் பூமியில் விழுந்தனர். அவ்வாறே எச்சர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பெரும் நாகங்களுடன் வீழ்ந்தனர். ஹா ஹா என்றும் ஹை ஹை என்றும் கதறிய பூத கூட்டங்கள் கீழே விழுந்தன. அவர்கள் உரத்த புலம்பல்களுடனும் துன்ப கூக்குரல்களுடனும் உருண்டு விழுந்தனர். 3 உலகங்களையும் கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் இந்த கூக்குரல்களாலும் அலறல்களாலும் நிரம்பியது. விழும் பறக்கும் மற்றும் பற்றி எரியும் உயிரினங்களால் உலகம் முழுவதும் நிரம்பியது. சடசடா என்ற ஒலியுடன் உருண்டு விழும் மலை சிகரங்களால் முழு பூமியும் மூடப்பட்டது. அந்த வன்முறை நிறைந்த திருவிழாவில் அவள் ருத்ரனின் மகிழ்ச்சியை பெருக்கினாள். உயிரினங்களை காயப்படுத்தி சித்திரவதை செய்து அசையாத உயிரினங்களை மென்று தின்று நெருப்பால் எரிக்கப்பட்ட பல்வேறு பொருள்களிலிருந்து எழுந்த வாசனையை அவள் உள்ளிழுத்தாள். அவள் ஒரு நரியைப் போல ஊளையிட்டாள். பிரபஞ்சத்தை அழிக்கும் அந்த வன்முறை செயலில் சண்டியானவள் வழியும் இரத்த வெள்ளத்தால் முகம் கோரமாகி உடல் முழுவதும் ஆறாக பாயும் இரத்தத்தால் பூசப்பட்டு மேலும் பயங்கரமானவளானாள். நூற்றுக்கணக்கான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் பிறரும் மகர்லோகத்தை அடைந்த பிருகு போன்ற பெரும் முனிவர்களும் அழியத் தொடங்கினர்.
தேவர்களும் அசுரர்களும் பயந்து நடுங்கினர். அவ்வாறே எச்சர்களும் நாகங்களும் இராட்சசர்களும் அவர்களில் சிலர் பாதாள லோகத்தில் நுழைந்து குகைகளிலும் ஏரிகளிலும் தங்களை மறைத்து கொண்டனர். அந்த தேவி எல்லா திசைகளிலும் பரவி மரணமே உருவெடுத்தது போல நிலை கொண்டிருந்தாள். யுகத்தின் அழிவு காலத்தில் அவள் இறைவனால் இந்த செயலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாள். முதலில் ஒருத்தியாக இருந்த அவள் தன்னை 9 வடிவங்களாகவும் பின்னர் 10 வடிவங்களாகவும் மாற்றிக்கொண்டாள். உரத்த புன்னகையுடன் 64 வடிவங்களையும் பின்னர் 100 வடிவங்களையும் எடுத்தாள். சிவை என்ற அந்த தேவி 1000 வடிவங்கள் கொண்டவளாகி பின்னர் பல நூற்றுக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான உடல்களை எடுத்தாள். அவளுடைய வடிவங்கள் எண்ணற்றவை, அவளுடைய அளவுகள் பலவிதமானவை. அவளிடம் கணக்கற்ற ஆயுதங்கள் இருந்தன. அவளுடைய அசைவுகள் பலவிதமானவை. சிவபெருமானின் கட்டளைப்படி அந்த தேவி அந்த வடிவங்களை எடுத்தாள். அரசனே, மகேஸ்வரனாரின் பின் தொடர்பாளர்களின் குழுக்கள் வானத்தில் எல்லா திசைகளிலும் பயங்கரமான ஆயுதங்களை ஏந்தி ஓடி தப்பிக்கும் உயிரினங்களை தடுத்து நிறுத்தின. திரிசூலங்களையும் பட்டீசங்களையும் ஏந்தியபடி அவர்கள் அவளுடன் இணைந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தனர். பின்னர் விநாயகர்களுடன் கூடிய மாத்ருக்களின் சில அதீத உக்கிரமான கூட்டங்கள் உருவத்தில் பெரிதாகி பிரபஞ்சத்தை அழிக்கும் செயலை தொடங்கின. அப்போது குந்த மலர்களையும் சந்திரனையும் ஒத்த அவளுடைய வளைந்த கோரை பற்கள் ஆயிரக்கணக்காகவும் 10,000கணக்காகவும் கோடிக்கணக்கான யோஜனை தூரத்திற்கும் நீண்டு வளர்ந்தன. அந்த பற்களின் வரிசைகளும் நகங்களும் கூர்மையாகவும் கரடு முரடாகவும் இருந்தன. அவை இரக்கமின்றி வானத்தையும் திசைகளையும் கீறி 7 கண்டங்களை கொண்ட பூமியின் மீது பரவின. அந்த கோரை பற்களால் தாக்கப்படும் போது காடுகளும் மலைகளும் சுக்கு நூறாக நொறுங்கின. பாறைகளும் கற்களும் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சிதறின. ஹிமவான், ஹேமகூடம், நிஷதம், கந்தமாதனம், மால்யவான், நீலம், பெரிய சுவேத மலை, மேருவின் மையம், இலாபீடம், 7 கண்டங்கள் அனைத்தும், கடல்கள் மற்றும் லோக மலை ஆகிய அனைத்தும் நடுங்கி தத்தளித்தன. சிறந்த மன்னனே, இடி போன்ற வளைந்த கோரை பற்களால் தாக்கப்பட்டு பெரிய மரங்கள் சிதறி போயின. கோரமான தீய சகுனங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் ஆகாய தேர்களின் உலவும் உயிரின கூட்டங்களுடன் சேர்ந்து சுற்றியுள்ள திசைகளை இருள் சூழ்ந்தன. ஆயிரக்கணக்கான நரிகளாலும் பெரும் மாத்ரு கணங்களாலும் சூழப்பட்டு அவள் யுகத்தின் முடிவில் பிரபஞ்சம் முழுவதும் அலைந்தாள். அவர்கள் சுழன்று கொண்டும் கத்திக்கொண்டும் ஊளையிட்டு கொண்டும் இருந்தனர். சிலர் துடித்து கொண்டிருந்தனர், சிலர் எரிந்து கொண்டிருந்தனர். 10 திசைகளும் பிரமதர்களால் நிறைந்திருந்தன. பரந்த மலைத்தொடர்கள் சிதறி போயின. அரண்மனை கட்டிடங்களின் பிரதான வாயில் உடைந்து போனது. முடிகளும் காய்ந்த எலும்புகளும் குழப்பமான குவியல்களாக சிதறி கிடந்தன. கிராமங்களும் நகரங்களும் தீயால் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மீது சாம்பல் குவியல்களாக கிடந்தன. அசையும் மற்றும் அசையா உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களும் ஈமச் சடங்குகளின் சாம்பலால் நிறைந்திருந்தன. ஹாஹா மற்றும் அஹாஹா என்ற புலம்பல்களும் உரத்த அழுகுரல்களும் எங்கும் பரவின. இந்த பிரபஞ்சம் ஆதரவற்று புகலிடமின்றி கிடந்தது. 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.